அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவபெருமானுக்குரிய 8 முக்கியமான விரதத்தில் ஒன்று மகா சிவராத்திரின்னு சொல்லப்படுறங்க. இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வருடத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களாக சொல்லப்படுது. இந்த நாளில் விரதம் இருந்து நம்ம வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எப்படி நாம் விழித்திருந்து இறைவனை வணங்குவது, அதனால் என்ன பலன்கள் கிடைக்கும். இந்த 2025 என்னைக்கு சிவராத்திரி வருது அப்படின்னா பிப்ரவரி 26ஆம் தேதி வருவதாக சொல்லப்படுதுங்க. இதில் எப்படி விரதம் இருந்து வழிபட்டால் என்ன பலன் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தரும். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு அனைத்து சிவாலயங்கள்லேயும் சிறப்பான பூஜைகள் நடைபெறும்னு சொல்லலாங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை வழிபட 30 முக்கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதாக சொல்லப்படுது. இந்த சமயத்தில் நாளும் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் நமக்கு அனைத்து தெய்வங்களோட ஆசிகளும் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிச்சு சிவ வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. சிவபெருமானுக்கு வழிபாட்டு தினங்களில் முதன்மையாக சொல்லப்படுவது மகா சிவராத்திரி நாள் தான் சொல்லலாம். சிவபெருமானுக்கு ராத்திரி அப்படிங்கிறதுனால இதை சிவராத்திரி என்றும், மகா மாதத்தில் வரும் சிவராத்திரி அப்படிங்கிறதுனால இதை மகா சிவராத்திரி என்றும் சிறப்பித்து சொல்கிறாங்க. சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே நாம் சிவராத்திரி மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுறோம். இது வழக்கமாகவே பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் வரும். அதாவது குளிர்காலத்தின் நிறைவாகவும் கோடை காலத்தின் துவக்கமாகவும் இந்த விரத நாள் கொண்டாடப்படுங்க. வாழ்வில் இருக்கும் இருள் தடை ஆகியவை நீங்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இரவு முழுவதுமே கண் விழித்து சிவனை நினைத்து தியானம் வழிபவர்களுக்கு ஏற்ற ராத்திரியாக சிவராத்திரி சொல்லப்படுது. சிவராத்திரியின் சிறப்புகள் பற்றி லிங்க புராணம் உள்ளிட்ட அனைத்து புராணங்களும் தோன்றி குறிப்பிடுகின்றன. மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவுல தான் சிவபெருமான் திருத்தாண்டவ நடனம் புரிந்து உலக உயிர்களை படைப்பது மற்றும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. மகா சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள் சிவ மந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செய்வதனால பிரபஞ்ச ஆற்றல்களையும் சிவனோட அருளையும் பெற முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே சொல்லப்படுதுன்னு சொல்லலாம். இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை வருதுங்க. ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தசி திதியை மாத சிவராத்திரி என கொண்டாடப்படுவதைப் போல மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தசி திதியை மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுறோம். பிப்ரவரி 26ஆம் தேதி காலை 10:15 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 27ஆம் தேதி காலை 9 மணி வரை சதுர்த்தசி திதி இருக்குன்னு சொல்லலாம். சூரிய உதய நேரத்தில் இருக்கும் திதியே அன்றைய நாளுக்காக திதியாக சொல்லப்பட வேண்டும் என்ற முறைப்படி பார்த்தால் பிப்ரவரி 27ஆம் தேதியை தான் மகா சிவராத்திரியாக கணக்கில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். மகா சிவராத்திரி ஆனால் மகா சிவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறது இரவு நேரத்தில் நடைபெறும் வழிபாடாக இருக்கிறதுனால அந்த முறைப்படி பார்த்தா பிப்ரவரி 26ஆம் தேதி அன்னைக்கு தான் நம்ம சதுர்த்திய திதியாக இருக்குன்னு சொல்லலாம். இதனால் மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க பிப்ரவரி 26ஆம் தேதி அதிகாலையிலேயே விரதத்தை நாம் துவங்கிடலாம். அன்று பகல் முழுவதுமே விரதம் இருந்து பிப்ரவரி 26ஆம் தேதி அன்று இரவு கண் விழித்து சிவபூஜை செய்ய வேண்டுங்க. பிப்ரவரி 26ஆம் தேதி அன்று நடைபெறும் 4 கால பூஜையில் கலந்து கொண்டு ஈசனை மனதார வழிபட்டால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதுமே கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவங்க முடிஞ்ச வர சிவநாமங்களை உச்சரித்தபடி இருப்பது சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவரின் நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்கிறது ரொம்ப சிறப்பு. திருமணமாகாத பெண்கள் மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்டால் மனதிற்கு விருப்பமானவரே கணவராக அமைவார் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. மற்றவங்க சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதும் வில்வ இலை படைப்பதும் பழங்கள் மலர்கள் படைத்து வழிபடுவதால் சிவனோட அருளையும் பெற முடியும். மனதார சிவனை வழிபடுவர்களுக்கு மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கும் உதவி செய்பவர்களுக்கு சிவனின் அருளால் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும்னு சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானோட அருளை பெற சில பொருட்களை நம்ம வீட்டிற்கு வாங்கி வரதும் மங்களகரமானதாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க. மகா சிவராத்திரி நாளில் நந்தி சிலையை வீட்டிற்கு வாங்கி வந்தால் வருவது மிகவும் புண்ணியமாக சொல்லப்படுது. ஏன்னா சிவபெருமானோட வாகனமான நந்தி அவருக்கு மிகவும் பிரியமானது. எனவே மகா சிவராத்திரி நாளில் நந்தி சிலையை வீட்டிற்கு கொண்டு வருவதால் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைவார். நந்தி சிலையை வீட்டில் வைப்பதால் பணத்துக்கு பஞ்சம் ஏற்படாதுன்னே சொல்லலாம். ருத்ராட்சம் சிவபெருமானோட கண்ணீரில் இருந்து உருவானதாக சொல்லப்படுது. மகிழ்ச்சி மற்றும் செழிப்பின் அடையாளமாக சொல்லப்படுது. எனவே மகா சிவராத்திரியின் புனிதமான நேரத்தில் ருத்ராட்சத்தை நம்ம வீட்டிற்கு கொண்டு வர வேண்டுங்க. சடங்குகள் மற்றும் மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் ருத்ராட்சத்தை கொண்டு வந்து அணியறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் விரும்பினால் ருத்ராட்சையும் உங்கள் பாதுகாப்பில் வைக்கிறதும் நல்லதுன்னு சொல்லலாங்க. சிவலிங்கத்தை வீட்டில் வைக்கக்கூடாது. ஸ்படிகலிங்கம் அல்லது வெள்ளி சிவலிங்கத்தை வீட்டில் வைக்கலாம். அத்தகைய சூழ்நிலைகள் மகா சிவராத்திரி நாளில் இந்த உலோகங்களால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை எடுத்து வந்து பூஜை அறையில் வைத்து சம்பிரதாயப்படி பூசித்து வருவதன் மூலம் பித்ருதோஷம் மற்றும் கால சர்ப்ப தோஷத்திலிருந்து விடுதலை பெறலாங்க. சிவனுக்கு உகந்த வில்வ இலை என்பது அனைவருக்குமே தெரியும். எனவே மகா சிவராத்திரி பூஜையில் வில்வ இலை கண்டிப்பாக பயன்படுத்தப்படும்னு சொல்லலாம். மகா சிவராத்திரி தினத்தன்னைக்கு வில்வ இலையை வீட்டிற்கு கொண்டு வந்து சிவலிங்கத்தின் மீது சமர்ப்பிப்பது மங்களகரமானதாக சொல்லப்படுது. சிவபெருமான் இதனால் மகிழ்ச்சி அடைந்து தனது ஆசிகளை பொழிவாருன்னு சொல்லலாம். மகா சிவராத்திரியானது நெருங்கி வருதுன்னு சொல்லலாம். இந்த நாளில் பக்தர்கள் ஒரு நாள் முழுவதுமே உண்ணாவிரதம் இருந்து தியானம் செய்வாங்க. மேலும் சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவாங்க. மகா சிவராத்திரி விரதம் ஆண்டு முழுவதும் சிவபெருமானை வழிபடுவதற்கு சமமான மகத்தமான ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த விரதத்தை கடைபிடிப்பதனால தனிநபர்கள் முக்தியை அடையலாம் என்று சொல்லப்படுது. புராணங்களின் படி சிவபெருமானே பஞ்சபூதங்களோட வடிவமாக எங்குமே நிறைஞ்சிருக்காருன்னு சொல்லலாங்க. அனைத்து உயிர்களையும் காத்து வராரு. அப்படி உலகளோட ஆரம்பமும் உலகிற்கே தலைவனாக கருதப்படுறாரு சிவபெருமானு. சுடுகாட்டில் காவல் இருப்பவர் என புராணங்கள் சொல்லப்படுது. காடுடைய சுடலை பொடி பூசிய என திருஞான சம்பந்தரும் தன்னுடைய பாடலில் குறிப்பிடுறாருன்னு சொல்லலாம். பக்தர்களை காக்கும் கடவுள் என போற்றப்படுறாரு சிவபெருமானு. எதற்காக சுடுகாட்டுக்கு காவல் இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா? இதே சந்தேகம் பார்வதி தேவிக்கும் வந்தது. இது பற்றிய ஒரு முறை சிவபெருமானிடம் பார்வதி தேவி கேட்டாங்க. உலகில் எத்தனையோ இடங்கள் இருக்கும்போது எதற்காக நீங்கள் சுடுகாட்டில் காவல் இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதற்கு பதிலளித்த சிவபெருமான், ஒவ்வொரு உயிரும் ஆத்மாவும் தன்னுடைய வாழ்நாள் முடிந்ததும் வந்தே சேரும் இடம் சுடுகாடு தான். ஒவ்வொரு ஆத்மாவும் தான் உயிருடன் இருக்கும்போது பல்வேறு விஷயங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கோம். யாரும் உயிருடன் இருக்கும் காலத்தில் உண்மையான அன்புடன் வந்து இறைவனை வேண்டுவது கிடையாது. எனக்கு அதை கொடு, இதை கொடு, அதை செய், இதை செய் என ஏதோ ஒரு தேவைக்காக தான் இறைவனை தேடுறாங்க. அவர்கள் உயிரிழந்த பிறகு அவர்களோட உறவுகள் சிறிது காலம் மட்டுமே அவர்களை நினைத்து கவலைப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த நபர் சேர்த்து வைத்த சொத்துக்களை தேடி சென்று விடுறார்கள்னு சொல்ல. அப்போதுதான் அந்த ஆத்மா உணரும், தான் வாழ்கிற காலத்தில் எதையோ தேடி ஓடினோமே தவிர முக்தியை அடைவதற்கான வழிகளை தேடாமல் போய்விட்டோமே என கண்கலங்கி நிற்கும். தனக்கென யாருமே இல்லையே, இனிதான் என்ன செய்ய போகிறோம் என அந்த ஆத்மா கலங்கி வேதனைப்படும் போது உலகிற்கு தந்தையாக இருக்கும் நான் அந்த ஆத்மாவிற்கு துணையாக இருப்பேன். தனக்கான ஆறுதலை தேடி அந்த ஆத்மாவை வேறு எங்கும் தேடி அலைய திரியக்கூடாது என்பதற்காக ஆறுதல் படுத்தி அது முக்தியை அடைவதற்கான நல்ல வழியை காட்டி நற்கதியை அடைய செய்வதற்காக ஆன்மாக்களுக்கு துணையாக நான் சுடுகாட்டிலேயே தங்கி இருக்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னாங்க. ஒவ்வொரு உயிரும் வாழும் காலத்தில் என்னை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அந்த உயிரை வாழும்போது மட்டுமின்றி வாழ்க்கைக்கு பிறகும் காத்து அரவணைக்காக தாய் உள்ளத்துடன் தந்தையாகிய நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதாகவும், மரணத்திற்கு பிறகு தனக்கென்று யாரும் இல்லையே என தடுமாறும் ஆத்மாக்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக நான் சுடுகாட்டிலேயே தங்கி இருக்கிறேன் என பதிலளித்தார். ஒவ்வொரு உயிரும் தான் வாழுகின்ற காலத்தில் இறைவனையும் முக்தியையும் அடைவதற்கான வழியை தேட வேண்டும் என்பதை அனைவருக்கும் உணர வேண்டும் என்பது சிவபெருமானோட இந்த செயல் உண்மையாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாம். இந்த பதிவில்
நம்ம மகா சிவராத்திரி அன்னைக்கு வழிபட்டால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அனைவரும் இந்த மகா சிவராத்திரி விரதத்தில் கலந்து கொண்டு அனைவரும் பலனை பெறுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிட்டு இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். ஆல் வியூஸ் தேங்க்யூ.